நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? சுட்டிகளாய் சங்கிலியன் தோப்பில் கெட்டு பூங்காவை சுற்றிய நாட்கள். அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? வீரன் பெயரை விளையாட்டாய் விட்டு விடாமல் வரலாற்றில் விதைத்த நாட்கள். அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? வசந்த காலங்கள் காண கிடைக்குமா? அழகியல் தேசங்கள் மீள திரும்புமா? வசந்த காலங்கள் காண கிடைக்குமா? அழகியல் தேசங்கள் எம்மாட்சியில் மீள காண்போமே நாம் தொலைத்ததெல்லாமே. நல்லெதிர்காலம் கட்டி அமைப்போம் இனி வசந்த காலமே. கிட்டு பூங்கா என்றும் கிட்டு பூங்காதானே. மெருகேற்றி நவீன மயமாக்கி மீளியங்க நாம் வைப்போமே. எம் பிள்ளைகள் சிரித்து ஓடியாடி விளையாட எம்மை பெற்றோர் சாய்ந்து இளைப்பார தலைமுறை கூடி கதை பேச எம் இனத்தின் கூட்டு வாழ்க்கை தொடர மிளுருவாகிறதே மொத்தம் 10 பூங்காக்கள் சேர்ந்தலில் காணுமேயும் யாழ் மாநகரே. அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? நல்லூர் பேர் சொல்லும் கிட்டு பூங்காயாள் நூலகத்தோடு சுப்பிரமணியம் பூங்கா கச்சேரியோடு பார்க்கும் கோட்டையோடு பண்ணை பார்க்கும். மேலும் 6 சிறு பூங்காக்களும் மடத்தடி பூங்கா பாசையூர் முளவை சந்தி தேவரி குளம் பிள்ளையார் குளம் என எம்மாட்சியில் புது எழில் காணுமே. பூங்காக்களோடு சேர்த்து மொத்த மாநகரும் முறையான வடிகால் அமைப்போடு சுத்தம் காண மொத்த மாநகரே பூங்காவை போல் வாசம் வீசுமே. அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? அந்த நாட்கள் நினைவிருக்கிறதா? ஓ ஓ ஓ இந்திய அரசின் நிதி திட்டத்தில் யாழ் திருவள்ளுவர் கலாசார மண்டபம் யாழ் மாநகர சபை பொறுப்பேற்க எம் ஆட்சி அமர்வின் முதல் சபை கூட்டத்தில் முதல் பிரேரணை அமையும். நவீன முறையில் பல கோடி ரூபாய் செலவில் 10 பூங்காக்களும் மீள புனரமைய பசுமையோடு சிறார்களின் கூட்டு வாழ்க்கையை மீட்டிட பிரேரணை அமைப்போமே. எல்லாம் வருமே தேசிய மக்கள் சக்தி தருமே. எம் அமைச்சர் சந்திரசேகரின் வழிகாட்டலில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதுணையாக எம் விரிவுரையாளர் கபிலனின் தலைமையிலே எல்லாம் வருமே தேசிய மக்கள் சக்தி தருமே. முழு நாடும் மனுரவோடு பாராளுமன்றம்
மாநகரே அனுரவோடு அனுரவோடு முழு நாடும் அனுரவோடு பாராளுமன்றம் அனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோடு